வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம சொல்ல வரதும் வந்துட்டு இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு, இல்லை ஒன் சைடாக இவங்க மேலே தான் கரெக்ட் இருக்கும் இல்லை இவங்க மேலே தான் கரெக்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா சுச்சுவேஷன் சில சமயங்களில் வந்துட்டு ரெண்டு பேரையும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியும் காட்டும். ஸோ அதனால் இதில் யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டு அப்படின்றது வந்து நம்ம குறிப்பிட வேண்டாம். பட் அதில் ஜெயம் ரவி சொல்லியிருந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வருத்தமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நடிகன் இவ்வளோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக வந்து அழுகிறது பார்க்கும்போது ஒரு வருத்தமாக தான் இருந்தது. நடிகன் ஏன்னா நம்மளுமே வந்து அதை பிரித்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகன் அழுதாதான் நீங்கள் ஒத்துக்குவீங்களா, அப்போ எங்கள் லைஃப்பில் வந்துட்டு கஷ்டங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்படி சொல்லிட முடியுமே. பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, நான் நடிகனாக இருந்தாலும் முதல்ல நானும் மனுஷன், எனக்கான ஸ்பேஸை ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாரு. அண்ட் இன்னொன்று வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சொல்லிட்டாரு, இது வந்து சினிமா சார்ந்து எதுவுமே இல்லை, என்னோட பர்சனல் லைஃப்காக தான் இப்போ நான் வந்து இது கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன், சினிமாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவான சொல்லியிருந்தார். அவ்வளோ கோவத்துலையும் அவ்வளோ ஒரு டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் செட்லையும் தெளிவான விளக்கம் இது. அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு பேசியிருக்கிறாரு அவர் சொன்னதில் சில விஷயங்கள் மட்டும் இங்கே நம்ம பேசலாம் அப்படின்றது வந்து தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் ஒன்றா வாழ்ந்துருக்கேன். ஸோ எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ் வந்து பேடான சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கு. நான் இப்போ இமீடியட்டாக வந்து நான் வெளியே வரல. இதை யாருக்காக சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அவருக்காக இதை சொல்லலை, இந்த மீடியா புல்லிங் சைபர் புல்லிங் அப்படின்றது வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்றக்காக அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் 14 வருஷம் அந்த லைஃப்பில் இருந்துட்டு தான் வெளில வந்தேன். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வெளில வரல அப்படின்ற மாதிரி அதை மீன் பண்ணுது. நிறைய அதில் வந்துட்டு நான் என்ன கேட்டேன், எதுவுமே கேட்கல, ரெஸ்பெக்ட் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கேட்டேன். அது இல்லாத போது நான் வெளியே வந்தேன். அப்பயும் இம்மீடியட்டாலாம் வெளில ஒரு 2 வருஷம் வந்து நான் அந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறமே தான் கெனிஷானோட லைஃப்ல வந்தாங்க. நான் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கான நகர்வை நான் பார்த்தேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியல, இப்போ கெனிஷா அவங்களோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஆரம்பத்தில் கெனிஷா வந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்டே பண்ணப்பட்டது. பட் இவர் வந்து ஓப்பனாக இன்றைக்கி பேசும்போது தான் தெரியுது, கெனிஷா வந்து ப்ராப்ளம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் டைப்பான ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெளிவாக தெரியுது. பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஓகே கெனிஷாவால் தான் இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவி மேலே தான் தப்புங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் ஓப்பனாக நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தார். இவர் இன்டர்வியூ இந்த ப்ரெஸ் மீட்லேயே என்ன சொன்னார்னா, நான் பண்ண ஒரே தப்பு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது, அவங்க பேசும்போதே நானும் பதிலுக்கு பேசியிருக்கணும், நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது மட்டும் தான் ஏன் தப்பு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். அட்லீஸ்ட் இப்போ வச்சு பேசுனீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஓ இவ்வளோ வச்சுட்டு ஏன் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தீங்க, உங்களை எல்லாரும் தப்பாக நினைச்சிட்டோம்ங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அந்த லைவில். இப்போ அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ இவங்க மேலே தான் கரெக்டு இவங்க மேலே தான் தப்புன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா சுச்சுவேஷனும் தப்பாக இருக்கும். இது சொல்லும் போது 2 பேர்த்தில் ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறனால இவர் மேலே ரைட்டு, அவங்க சொல்கிற மாதிரி அவங்க மேலே ரைட்டுன்ற பார்வை போகக்கூடும். ஸோ இப்போ அதை நம்ம பேச வேணாம். பட் இன்னைக்கு நம்ம பேச வந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜெயம் ரவி எப்படி இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரோ அப்படின்றதா வந்து தோணுச்சு. ஏன்னா அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நார்மலாக இவர் இல்லை அப்படின்றது வந்து தெரியுது. ஏன்னா கோமா இருக்கவங்க இப்படி தான் வந்து பேசுவாங்கடா அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. இப்போ நம்ம இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்களா நம்மளான்னு போட்டு பார்த்துக்கலாம், ஒன்று நான் செத்துருவேங்க இல்லாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள சாகடிச்சிருவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரோ அப்படின்றத வந்து தோணுச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு ஜெயம் ரவிக்கு நிறைய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே இருக்காங்க. அதுலேயுமே வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த பொண்ணு வேண்டாம் இந்த ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி வந்து நான் விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியோட ஒரு டச்சில் இல்லை அப்படின்றது பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்னதான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இருந்தாலுமே வந்து இன்னுமே அவருக்கு வந்து அவர் தம்பி தான், அவங்க அண்ணா தான். ஸோ ஃபேமிலிக்கு அவர் வந்து பையன் தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபேமிலி கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதை தொடர்ந்து இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஒருத்தங்க தனியாக அவரை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா இன்னுமே அவர் ஒஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து அவரை தனியாக விட வேண்டாம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. இல்லை கண்டிப்பாக. அண்ட் அதையும் தாண்டி அவர் நிறைய விஷயம் சொன்னதில் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. என் படமே ரிலீஸ் ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார்.
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கெரியரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருப்பார் அவர். ஸோ இந்த அளவுக்கு வார்த்தை வருதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னு தான் எனக்குமே பார்க்குறப்ப தோணுது. பட் அது தப்பு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி ஆகட்டும், கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஜெயம் ரவி சாருக்கு நிச்சயமாக ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது தேவை கண்டிப்பாக. ஸோ அது நிச்சயமாக ஃபேன்ஸ் ஆகட்டும், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், நிச்சயமாக யாராவது ஒருத்தங்க கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது பார்க்குறப்போ ஜெயம் ரவி சார் இப்படிலாம் பார்த்ததே இல்லைப்பா, அவர் எவ்வளோ சாதுப்பா, அவரையப்பா இப்படி பண்ணுறாரு, அவர் லைஃப்லேயும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. நமக்குமே பர்சனலாகவும் இவர் இப்பெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, சின்ன வயசுல எப்படிலாம் பார்த்துருவோம், இப்போ இவர் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கிறாரு, அது நமக்கு சஃபராக இருக்கிற மாதிரி தான் வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு தோணுது. எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்னோட குடும்ப வாழ்க்கையை கெடுத்தது, இந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ளே இது பண்ணது ஒரு 3 எழுத்து நடிகை. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இட்லியோட பேரை கொண்டவங்க அப்படின்னு. அது யாருன்னு இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும். இதில் இன்னொரு விஷயமும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க இப்போ. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறமே அவங்களுமே ஒரு ட்வீட் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒய்ஃபுமே ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இதை வந்துட்டு நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியா போட்டியாக தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆகும். அப்படி நீயா நானான்ற போட்டி போகிற வரைக்குமே வந்துட்டு இவரோட ஒஸ்ட் ஸ்பேஸ் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, பிளாக் மேஜிக்லாம் எனக்கு வந்து பண்ண மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து இப்போ ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து மென்டலாக மட்டும் டிஸ்டர்ப் ஆகல, ஃபிசிக்கலாகவும் நிறைய வந்து சஃபர் ஆகிருக்காரு. கிட்டத்தட்ட கையெல்லாம் காட்டினார், கையெல்லாம் அறுத்துருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது ஜெயம் ரவி அவர்களோட காதுக்கு இந்த வீடியோ போகுது அப்படின்னா இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஜெயம் படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துட்டு புதுமுகம் நடிச்சிருக்காங்க, அதனால இந்த படம் வந்து வாங்க முடியாது அப்படின்ற சில நிறைய டாக் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு, சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு. ஜெயம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய தடைகள் இருந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த தடைகள்லாம் உடைச்சிட்டு தான் ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஜெயம் ரவி அப்படின்ற பேரே வந்து உருவாச்சு. ஸோ அப்படி ஒரு தடையை உடைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமே நடித்த படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இடையில ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் நடித்த படங்கள் எல்லாம் மறுபடியும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு. ஜெயம் ரவி நடிச்சாலே ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டார். ஸோ அதுமே நடந்து முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இடையில அவருக்கு சுத்தமாக படமே இல்லை, யாருமே படம் கொடுக்கல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆதி பகவானுக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமாக படமே கிடையாது. கொஞ்ச நாள் படமே இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் ஜெயம் ரவி அவ்வளோதான் இண்டஸ்ட்ரி விட்டே முடிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. அந்த நேரத்தில் தனி ஒருவன், ரோமியோ ஜூலியட்டு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் படம் நம்ம இது பூலோகம், இந்த மாதிரியான படங்கள்லாம் தொடர்ந்து 100 நாட்கள் இட்டு கொடுத்து ஜெயம் ரவி மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு நேமை வந்து கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் ஸ்பேஸை அவர் வந்து ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இண்டஸ்ட்ரியில் சில படங்கள் ராங்கா சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமே ஜெயம் ரவி சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாக போகிறதில்ல அப்படின்னாரு. இப்போ மறுபடியும் ரீசெண்டாக டிக் டிக் டிக், மிருதன், புது மாதிரியான கதைகள்லாம் எடுத்து மறுபடியும் ஜெயம் ரவி ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியில் கால் வச்சதுலேருந்து அவர் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஒஸ்ட் ஸ்பேஸையும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ இதுவுமே அந்த மாதிரியான ஒரு டைம் தான். ஸோ அதனால் சார் உங்கள் லைஃப்பில் இது கண்டிப்பாக வந்து இது தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க. அதனால இந்த நேரத்தில் எந்த முடிவும் வந்து தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப ஆமாம், நிச்சயமாக. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தோணுனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து இப்போது இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலுமேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாலே ஜஸ்ட்டு ஒரு யோசிச்சாலே போதும், அவர் அதுலேருந்து வெளியே வர முடியும், வெளியே வந்துடலாம். இன்னொன்று அவரால் யோசிக்க முடியாது, அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா அவர் அந்த ஒரு ட்ராமாக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று யாராவது அதுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும். ஸோ அப்படின்றதுல ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ கூட்டிகிட்டு வர வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் படங்கள் நடிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக படம் நடிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஸ்ரீ நடிகர் ஸ்ரீ, ஸோ அவரும் ஜெயம் ரவி ஒன்று கிடையாது. பட் அவர் இருந்த அந்த டிராமாக்குள்ளே வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தது லோகேஷ் கனகராஜ். ஸோ ஒருத்தங்க யாருமே கண்டுக்காமல் தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலைமைக்கு வரைக்கும் போவாங்க அப்படின்ற வந்து ஸ்ரீ இருந்தார். இப்போ வெளியே வந்து ரொம்ப நார்மலாக ஜாலியாக ஹாப்பியாக அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இது வந்து உங்களுக்கான ஒரு ஒஸ்ட் ஸ்பேஸ் தான். அது கண்டிப்பாக சரியாகும். அது வரைக்கும் நீங்கள் படங்கள் பண்ணாமல் உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ஜெயம் ரவியாவோ இல்லை புதிய ரவி மோகனாவோ நீங்கள் வாங்க. தமிழ் சினிமா உங்களை கொண்டாட காத்திருக்கு. ரசிகர்களும் ஈவன்
ஜெயம் ரவி சாரோட படம் எப்போ வந்தாலுமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஜெயம் ரவி சார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவர் ஒரு நேம் எடுத்திருக்காரு. என்ன மாதிரியான நேம்னா, ஜெயம் ரவி சாரா அவரோட படத்துக்கு குழந்தைங்களோட போகலாம், இவர் என்னப்பா பெருசாக தப்பாக காட்டிட போறாருன்னு ஒரு மைண்ட் செட். எஸ், இது வரைக்கும் எந்த ஒரு ஏ சர்டிஃபிகேட்டோ இல்லை தப்பான ஒரு சில சீன்ஸ் இருக்க மாதிரியோ முகம் சிலிக்கிற மாதிரியான சீன்ஸோ அவரோட படங்களில் இருக்கவே இருக்காது. நீங்கள் மற்ற படங்கள் இருக்கோ கொஞ்சம் யோசிப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம். பட் இவரோட படம்னா இவர் என்னப்பா காட்டியிருப்பாரு, ராப்பாங்க ஃபேமிலியோட போகலாம்பா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் சொன்ன மாதிரி டிக் 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 ஆகட்டும், மிருதன் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று பண்ணுவார். பொன்னியின் செல்வன் ஒரு இண்டஸ்ட்ரியே எதிர்பார்க்குற ஒரு ஃபிலிமில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி ரொம்ப சூப்பராகவும் பண்ணி வந்து நின்னார். சூப்பராக இவர் தான்டா வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. ஸோ ஃபேன்ஸ்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துருக்க பேர் ரொம்ப நல்ல பையன், சைலண்டாக இருப்பார், யாரோட பிரச்சனைக்கும் போக மாட்டார். ஆக்சுவலாக அப்படி ஒரு நேம் எடுத்ததால தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை மக்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இவர் எவ்வளோ ஒரு நல்ல சாதுவாக இருந்தார், அவருக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் இருக்காங்க. கோபத்தை தாண்டி பர்சனலாக எடுத்துக்கிறாங்க, வருத்தமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த வருத்தமாக இருந்தாலும் அவரு கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே நிச்சயமாக வந்துடுவார். ஃபேன்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி அவருக்கு சப்போர்ட்டாக நிற்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான டைம் ஸ்பேஸை எடுத்து அதுலேருந்து ஹீல் ஆகி வெளியே வாங்க. ஃபேன்ஸும் சரி, தமிழ் சினிமாவும் சரி உங்களுக்காக காத்திருக்கும் நிச்சயமாக.